புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 140 ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு பயிரிடப்பட்டு ஆண்டிற்கு 2000 டன் அளவிற்கு விளைச்சல் கிடைக்கின்றது. எனவே மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி மக்கும் பிளாஸ்டிக்கை உருவாக்கும் எக்கோபிளாஸ் நிறுவனம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் மல்லிகை, முல்லை, சம்மங்கி, காட்டுமல்லி, பிச்சி, அரளி, கனகாம்பரம், கோழிக்கொண்டை, செண்டி, ரோஜா உள்ளிட்ட பூக்களின் விளைச்சல் அதிகம் காணப்படுகிறது. மாவட்டத்தில் இருந்து பிற பகுதிகளுக்கு பூக்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் பூக்களின் விளைச்சல் அமோகமாக உள்ள காலங்களில் பூக்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. வாசனை திரவியம் தொழிற்சாலை மற்றும் அழகு சாதன தொழிற்சாலை, பெர்ஃபியூம் ஃபேக்டரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் விவசாயத்திற்கு அதிக அளவில் டிராக்டர் விற்பனை மாவட்டமாகும். கட்டுமான தேவைகளுக்காகவும் கனரக வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கனரக வாகனங்கள் பயன்படுத்துவதில் நாமக்கல், சேலம், கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை இருந்து வருகிறது. புதுக்கோட்டையில் வாகன உதிரிப்பாகங்கள் உற்பத்தி அதிகரித்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஏதுவாக உதவ புதுக்கோட்டை சிப்காட் தொழில் வளாகத்தில் வாகன உதிரிப்பாகங்கள் தயாரிக்கும் ஆலையை ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நிறுவி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.